நாடு முழுவதும் வியாழனன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் கடைபிடித்து வரும் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி துவங்கியது. அவர்கள் கடந்த ஒரு மாதமாக நோன்பு இருந்து தொழுகையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமையோடு நோன்பு நாள் நிறைவடைந்ததை தொடர்ந்து வியாழனன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. சென்னை பிராட்வேயில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்று தமிழ்நாடு முழுவதும் ஈகை திருநாள் மிக சிறப்பாக பெருநகரங்களிலிருந்து குக்கிராமங்கள் வரை கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய 9வது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் வைகறைக்கு முன்பு தொடங்கி சூரிய மறைவு வரை உண்ணாமல் பருகாமல் புலனுணர்வுகளை எல்லாம் அடக்கி முஸ்லீம்கள் நோன்பு இருந்தார்கள். இரவிலே இறைவனை நின்று வணங்கினார்கள். அதனுடைய இறுதியிலே வருவதுதான் இந்த ஈகை திருநாள் என்ற இந்த பெருநாள். இந்த பெருநாளிலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் தலை தோங்கவும், பயங்கரவாதமும் தீவிரவாதமும் வெட்டி சாய்க்கப்படவும், அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அன்பும் பண்பும் பாசமும் பெருகிடவும், நாடு முன்னேறவும் இந்த பெருநாள் தொழுகையின் போது முஸ்லீம்கள் பிரார்த்தித்தார்கள். இங்கே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டான் பாஸ்கோ விளையாட்டு மைதானத்திலே நடைபெற்ற தொழுகையிலும் போதும் இந்த பிரார்த்தனை செய்யப்பட்டது.